ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீ கட்டிங் மிஷின் தான். அதாவது மரம் வெட்டுற மிஷின். இதை வந்து செயின் ஷா மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செயின் ஷா மிஷின் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம கருவையை வெட்டுறதுக்கு இந்த மிஷினை வந்து நம்ம இப்போதைக்கு பயன்படுத்தியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கருவை வெட்டுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒர்க்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அருவாளால் வெட்டினா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதை எளிமையாக்குறதுக்கு நம்ம வந்து இப்போ இந்த ஹேண்ட் கட்டர் மிஷின், அதாவது இது வந்து போர்ட்டபுள் செயின் ஷா மிஷின், ஓகேங்களா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி கட் பண்ணுது, எவ்வளோ ஈஸியாக ஒரு மரத்தை வெட்டுது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோடைய முடிவில் நம்ம வந்து இதை எப்படி பிரிக்கிறது, எப்படி செயின் மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து மரம் கட் பண்ணுற மிஷின், ஓகேங்களா. இப்போ அது வந்து எவ்வளோ ஈஸியாக ஒரு கருவ மரத்தை வெட்டுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். கருவ மரம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வெட்டுறதுக்கு இந்த மிஷினை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதுக்கு வந்து பெட்ரோல் நம்ம வந்து ஃபியூவலாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெட்ரோல் நம்ம ஊற்றும் போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 50 ml ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 ml ஆயில் வந்து நம்ம வந்து மிக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ மொத்த கட்டையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு மொத்த கட்டையை வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக வெட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம மரத்தை வெட்டிடலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த செயினை வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு பார்த்தீங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா, சைடில் வந்து ஒரு கவர் ஒன்று இருக்கும், 2 நட்டு போட்ட மாதிரி கவர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சைடில் உள்ள கவரை வந்து நம்ம வந்து ஸ்பேனர் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு, இது வந்து இந்த செயின், இது வந்து அதுக்குள்ளே செயின் இது. ஸோ செயின் கட்டர், இது வந்து செயின் ஷான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மிஷினுக்கு பேர் வந்து செயின் ஷா கட்டிங் மிஷின் அப்படின்ற நேமு. ஸோ இது வந்து 18 இன்ச்சு செயின், ஓகேங்களா. இது 18 இன்ச்சு கட்ரு. ஸோ அந்த நடுப்புற இருக்கிறது வந்து அந்த கட்ரு பிளேடு. அந்த பிளேடில் தான் இந்த செயினை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ நம்ம கை வச்சாலே ரொம்ப ஷார்ப்பாக அது வந்து இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நல்ல க்ளோஸ்அப்பில் அந்த செயினுடைய எட்ஜஸை பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஸோ இது வந்து இன்னரு, இது உள்ள செட்டப் இப்படி தான் இருக்கும் நம்ம பாக்ஸை பிரித்த உடனே. ஸோ அதனோட கார்னர் எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து கட்டிங் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து இந்த மரம் வெட்டுற டஸ்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் போகுது. ஸோ ரொம்பவும் ஹீட் ஆகுது மிஷினு. இதை நம்ம வந்து கரெக்டாக பக்காவாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து மரம் வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சுற்றி இருக்கிற கருவைகளை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கட்டரை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கட்ரு. ஸோ இதை நீங்கள் வந்து செயின் மாற்றுறது, அந்த மேலே உள்ள கவர், இது தான் நான் சொன்ன அந்த கவரு. ஸோ 2 போல்ட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல்ட் நட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள கவரை எடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் இருக்கும். ஸோ அந்த செயினை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு செயினை மாற்றுறதுனாலோ இல்லை செயினை திருப்பி போடுறதுனாலோ, செயின் லூஸ் ஆகிட்டுனா நம்ம டைட் பண்ணுறதுக்கு அதிலேயே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாபை வந்து நம்ம டைட் வச்சாலே இந்த செயினை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ செயின் லூஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து மரத்தை வந்து ஈஸியாக ரொம்ப அக்யூரேட்டாக கட்டு எடுக்காது. ரொம்ப நேரம் வெட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து செயினை வந்து நம்ம சைக்கிள் செயின் டைட் வைக்கிற மாதிரி இதையும் நம்ம வந்து செயினை டைட் வச்சு நம்ம அதுக்கப்புறம் கட்டிங் எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கட்டு எடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த கட்டிங் மிஷின் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது போல் ஒரு நல்ல வீடியோ பதிவுகளை நீங்கள்
மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு விரும்புங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். टाइगर का हुक्म